இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேணும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். 1 சாமுவேல் 16:23. 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், பொல்லாத ஆவியின் கலக்கத்தில் இருந்து சவுலின் ஆறுதல். மறுபடியும் சொல்கிறேன், பொல்லாத ஆவியின் கலக்கத்தில் இருந்து சவுலின் ஆறுதல். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து தேவரீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னொன்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. 1 சாமுவேல் 16:14-23 வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய உலகத்தை பற்றி ஆழமான அறிவை பெறக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் சரி, கிறிஸ்தவ சபைகளில் சரி, 2 விதமான ஆவிகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பரிசுத்த ஆவி, மற்றது அசுத்த ஆவி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேத வார்த்தையை அனுசரிக்கும் பொழுது அதனோடு பின்தொடர்ந்து வருவது பரிசுத்த ஆவி. வேத வார்த்தை அல்லாமல் வேறொன்றை அனுசரிக்கும் பொழுது அதற்கு பின்னால் வருவது அசுத்த ஆவி என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். 2 ஆவி எந்த காலத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். ஆவிக்குரிய உலகம் ஒரு காலத்திலும் நடுநிலைமை வகிக்கிறதில்லை. நடுநிலைமை, நியூட்ரல், நடுநிலைமை வைக்கிறது இல்லை என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பொருள், நாம் ஏற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய விஷயங்கள் ஒன்றில் கர்த்தரிடத்தில் நெருங்கி செல்வதற்கு உதவி செய்யும், அல்லது கர்த்தரை விட்டு வெகு தூரத்துக்கு தள்ளப்படுவதற்கு உதவி செய்யும். இதுதான் இந்த நியூட்ரல் என்றதனுடைய அர்த்தம். என்ன மாதிரி என்று சொன்னால், ஒன்றில் கர்த்தருக்கு கிட்ட நாங்கள் போகிறோம், இல்லையோ
கர்த்தரை விட்டு தூரமாக நாங்கள் விலக்கப்படுவோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியே சவுலுக்கும் நடந்தது, இப்படியே இஸ்ரவேலுக்கும் நடந்தது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இஸ்ரவேலியர்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் உதவியை பெற்றார்கள். தேவனால் நியமிக்கப்பட்ட வழியே அவர்கள் விட்டு விலகின போது அசுத்த ஆவியின் இரக்கத்தில் தங்கி இருக்க வேண்டியதாய் இருந்தது. இஸ்ரவேலியர்கள் அசுத்த ஆவியினுடைய இரக்கத்தில் தங்கி இருக்க வேண்டியதாய் இருந்தது. அது அவர்களுக்கு வேதனையும் துன்பத்தையும் கொண்டு வந்தது. ஏனென்று சொன்னால் அசுத்த ஆவிகளுக்கு இரக்கம் கிடையாது. அப்போ யோவான் 10:10 சொன்ன மாதிரி சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அசுத்த ஆவிகள் அந்த அலுவலை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேத வார்த்தையில் உள்ள சாரம்சத்தை வாசிக்கும் பொழுது மிகவும் வேதனைக்குரிய சம்பவத்தையே நாம் வாசிக்கிறோம். மிகவும் வேதனைக்குரிய சம்பவத்தை. அப்போ சவுலின் இறுதி அழிவை பற்றி தாவீது ராஜா 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1:19 இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் என்று கூறியிருந்தான். மறுபடியும் சொல்கிறேன். அப்போ தாவீது என்ன மாதிரி என்றால் சவுலினுடைய அழிவை பற்றி தாவீது சொல்கிறது என்னமானால் இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி தாவீது சொல்லியிருந்தான். அப்போ இப்படி இருக்க சவுல் இஸ்ரவேலை தாறுமாறாக வழி நடத்தினான் என்ற உண்மையை பற்றி ஒருவரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை. அது வெளிப்படையாகவே வேதத்தில் இருக்கிறது. ஆனாலும் சவுல் ராஜா ஆவதற்கு முன்னமே இஸ்ரவேல் சத்தியத்தை விட்டு விலகி இருந்தது என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சவுல் ராஜா வந்த பிறகுதான் இஸ்ரவேலியர்கள் சத்தியத்தை விட்டு விலகினார்கள் என்றதல்ல. சவுலுக்கு முன்னமே இஸ்ரவேல் சத்தியத்தை விட்டு விலகி இருந்தது. அதே மாதிரியே கிறிஸ்தவ சபையினர் சத்தியத்தை விட்டு விலகும் படலம் சடுதியாக ஏற்படுவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாகவே ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். அது எப்படி எனில் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகி தங்களுடைய விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது சத்தியத்தை விட்டு விலகும் படலம் ஆரம்பமாகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 8 இஸ்ரவேல் சத்தியத்தை விட்டு விலகும் படலம் ஆரம்பமானதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 8:1-2 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்ப்போம். சாமுவேல் தன் 2 குமாரர்களாகிய யோவேலையும் அபியாவையும் இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக நியமித்தான். இதை பற்றி 1 சாமுவேல் 8:1-2 சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பேர் யோவேல், இளையவனுக்கு பேர் அபியா. அவர்கள் பேர்சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். அப்போ இந்த அப்பாயின்மெண்ட் சாமுவேலால் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ சாமுவேலை பொறுத்த அளவில் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான், தேவனுடைய குரலாக இருந்தான், தேவ மனுஷனாக இருந்தான். அப்படி இருந்தும் தன் குமாரர்களை நியாயாதிபதிகளாக நியமித்ததன் மூலம் அவன் கர்த்தருக்கு எதிராக தவறி போனான் என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குரல் என்பது பற்றி 1 சாமுவேல் 3:19 கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாமுவேலினுடைய வாயினால் வெளிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும்
நிச்சயமாக நடந்தது என்றதை நாம் அறிந்திருக்க வேணும். இப்படி இருக்க 1 சாமுவேல் 8:3 ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடக்காமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்போ தகப்பன் வந்து தேவனுடைய குரல், ஆனால் பிள்ளைகளோ என்ன மாதிரி என்றால் சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறார்கள். இந்த சம்பவத்தில் இருந்து 2 ஆவிக்குரிய உண்மைகளை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவென்றால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனே தேவனுடைய சித்தத்தை அறியாமல் தவறு மேற்கொள்ளலாம் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். 2வது வந்து பரம்பரை ரட்சிப்புக்கும் நீதிக்கும் சமனாக இருக்க போவதில்லை. அந்த உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். இப்படி இருக்க யோபுவின் பிள்ளைகளும் அப்படியே இருந்தார்கள் என்று சொல்லி யோபு 1:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொருவனும் தேவனுடைய சித்தத்தை தேட வேண்டும். ஒவ்வொருவனும் தனிப்பட்ட முறையில் தேவனோடு உறவு வைத்திருக்க வேண்டும். சாமுவேலின் குமாரர்கள் 3 பாவங்களை செய்தார்கள். 1 சாமுவேல் 8:2-3 படி 3 பாவங்களை அவர்கள் செய்தார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஒன்று வந்து பொருளாசை, மற்றது வந்து பரிதானம், 3வது வந்து நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில் தேவ மனுஷர்கள் அல்லாத தலைமத்துவம் எந்த காலத்திலும் ஜனங்களிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுமே தவிர ஜனங்களுக்கு ஒன்றையும் கொடுக்க போறது இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் கோரிக்கை கவனமாக கேளுங்கள். சாமுவேலின் குமாரர்களின் தீய நோக்கத்தை ஜனங்கள் கண்டார்கள். அப்போ தகப்பன் வந்து தேவனுடைய குரலாக இருக்கிறான், ஆனால் சாமுவேலின் குமாரர்களோ லஞ்சம் வாங்குகிறார்கள். அப்போ அவர்களுடைய தீய நோக்கத்தை பார்த்த ஜனங்கள் 1 சாமுவேல் 8:5 ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சாமுவேலிடம் சென்று, இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்று அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இஸ்ரவேலுக்கு 2 பாவங்கள். அதென்ன இஸ்ரவேல் 2 பாவங்களை செய்தது? ஒன்று வந்து சுய விருப்பம். அவர்கள் தேவனுடைய வழியை அல்ல, தங்களுடைய வழியை நடைமுறைப்படுத்த அவர்கள் விரும்பினார்கள். 2வது, தங்களை சுற்றி இருக்கிற புரஜாதிகளை போல தாங்களும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இது அவர்கள் செய்த பெரிய பாவம். இந்த பிரச்சனை இன்னும் இஸ்ரவேலுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சுய விருப்பமே ஆரம்ப காரணமாக இருக்கிறது. சபையோ அல்லது கிறிஸ்தவர்களோ தங்களுடைய வழியை பின்பற்றும் பொழுது முடிவில் அவர்கள் உலகமாக மாறுகிறார்கள். அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் ஒரு ராஜாவை, அப்போ தாவீது ராஜாவைத்தான் கர்த்தர் ராஜாவாக்குவதற்கு திட்டம் போட்டிருந்தார். ஆனால் தேவனுடைய காலம் வரையும் இஸ்ரவேலியர்கள் காத்திருக்கிறதுக்கு அவர்கள் தயார் இல்லை. இனிமேலும் அவர்களுக்கு தேவன் வேண்டாம், ஒரு மனுஷனே வேண்டும் என்றார்கள். அப்போ தேவனுடைய வழியையோ சிந்தனையோ சித்தத்தையோ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வழியையோ சித்தத்தையோ நிராகரிப்பதற்கு முதலில் தேவனை ஒருவன் நிராகரிக்க வேண்டும். ஜனங்களுடைய சிந்தனையை கர்த்தருக்கு சாமுவேல் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றி 1 சாமுவேல் 8:7 அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி,
ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்வதை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்ன தள்ளினார்கள். அப்போ தேவனுடைய வழியையோ சித்தத்தையோ நிராகரிப்பதற்கு முன்னர் தேவனை நிராகரிக்க வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் 1 சாமுவேல் 8:7 காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தேவனுக்கு எதிராகவும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வழிக்கும் எதிராக நாம் நடக்கும் பொழுது நாம் அவரை நிராகரிக்கிறோம். அப்பொழுது நாம் விரும்பினோமோ இல்லையோ மிகுதியாக இருப்பது சாத்தானே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சவுல் ராஜாவாக வருவதற்கு முன்னமே இஸ்ரவேலின் பிரச்சனை ஆரம்பமானது. அப்படியே கிறிஸ்தவ சபைகளில் பொய்யான உபதேசங்களையும் அங்கு காணும் கேலி கூத்துகளையும் அறிந்தவுடன் நாம் வேகமாக சபை போதகரை குற்றம் சாட்டுகிறோம். ஆயினும் அது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் குற்றம் சபையினர் மீதும் இருக்கிறது என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலர் 2 தீமோத்தேயு 4:3-4 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் அப்போ அது என்னென்று அதை எப்படி எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி, அதாவது சபையினர் தங்களுடைய வழியில் போய்கொண்டிருக்கிறார்கள் என்றதை இவர் தெளிவாக 2 தீமோத்தேயு 4:3-4 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ எப்படி நாம் அதனை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால், தற்பொழுது நடைமுறையில் செயற்படும் தேடுவோரை திருப்திப்படுத்தும் சபைகள் இதற்கு அருமையான உதாரணமாக இருக்கின்றது. ஆனபடியால் ஜனங்களின் விருப்பத்தின்படி அவர்களுடைய கோரிக்கைகள் கொடுக்கப்படுகிறது. அதுவே அவர்களுக்கு ஆபத்தாக முடிகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இறுதியில் என்ன நடந்தது என்று சொன்னால், சவுல் தேவனுடைய வழியை விட்டு விலகி அவருக்கு எதிராக கலகம் செய்தான் என்று சொல்லி 1 சாமுவேல் 15:19, 22-23 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த என்ன கலகம், அதாவது சவுல் ராஜா தேவனுக்கு எதிராக என்ன கலகம் செய்தான் என்றதை பற்றி சாமுவேல் சொல்லியிருக்கிறத பார்ப்போம். அந்த கலகத்தை டெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியம், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்தி, விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது என்று கர்த்தர் சாமுவேல் மூலமாக சொல்லியிருந்தார். இப்போ பில்லி சூனியம் என்றா என்ன? பில்லி சூனியம் என்பது ஆவிக்குரிய உலகத்தை அசுத்த ஆவிகள் மூலம் கையாளுவதையே பில்லி சூனியம் என்று சொல்லப்படுகிறது. டெண்டகம் பண்ணுதல் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தேவனுடைய வழிக்கு எதிராக. தேவனுடைய வழி என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வழி. அந்த வழிக்கு எதிராக கலகம் செய்வதே டெண்டகம் பண்ணுதல் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அடுத்தது முரட்டாட்டம் பண்ணுதல் என்று சொல்லியிருக்க அசுத்த ஆவிகள் மூலமும் அடங்காத ஆவிகள் மூலமும் செயற்படுவதாகும். ஒரு கட்டத்தில் சவுல் ராஜா அடங்காத ஆவிகளினால மேற்கொள்ளப்பட்டிருந்ததை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வேறொன்றுக்கு தங்களுடைய கவனத்தை செலுத்துவதற்கு பேர் விக்கிரக ஆராதனை. இது அவபக்தியை கொண்டு வருகிறது என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இது சிறிது சிறிதாக கீழ் நோக்கி ஆழமான பாவத்தில் இறங்குவதாகும். அப்போ அந்த மாதிரி என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து சவுலை தாக்கி கொண்டிருந்தபடியினால் அவன் ஆழமான பாவத்தில் இறங்கி கொண்டு போயிருந்தான். அப்போ 2 உண்மைகளை இதில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று
சவுல் தேவனுடைய தெரிவாக இல்லாமல் இருந்தும், அப்போ ஆரம்பத்தில் தேவன் சவுலை தெரிவு செய்யவில்லை. தேவன் தாவீதை தான் தெரிவு செய்திருந்தாரே தவிர சவுலை தெரிவு செய்யவில்லை. ஆனாலும் சவுலை அவர் கைவிடவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவனை ஒழுங்குபடுத்த அவர் முயற்சித்தார் என்று 1 சாமுவேல் 10:5-10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தான் தெரிவு செய்யாத மனுஷனுக்கு உதவி செய்கிறாரோ? ஆம், அதுதான் அவருடைய கிருபை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவியானவர் தன்னை வேண்டாம் என்பவர்களிடத்தில் தங்குவதில்லை. ஒருவன் எவ்வளவாக தேவனுடைய ஆவியை விரும்புகிறானோ அவ்வளவாக தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவான். ஆயினும் விசுவாசி தேவனுடையவைகளில் பசியும் தாகமுமாய் இராவிட்டால், மத்தேயு 5:6, பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகுவார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். தேவனுடைய ஆலயத்திலும் அப்படியே நடந்தது. எசேக்கியேல் 11:21-23. அப்போ தற்போதைய பெந்தகோஸ்தே சபைகளின் செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது, ஒருவன் நேர்மையாக இருப்பானானால் அந்த சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் விலகி உள்ளார் என்பதனை ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். அது அப்படி சொல்ல முடியும் என்று சிலர் கேட்கிறார்கள். தேடுவோரை திருப்திப்படுத்தும் சபைகளின் விருத்தி, சபைகளில் சந்தைப்படுத்தும் தொழில்நுட்பத்தை, கவனமாக கேளுங்கள், சபைகளில் சந்தைப்படுத்தும் நுட்பத்தை உபயோகித்தல், ரட்சிக்கப்படாத மனுஷர்களால் சபைகள் நிரப்பப்படுதல், சிலுவையை பற்றிய செய்தியின்மை தெளிவாக சான்று பகர்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த சபைகளை விட்டு விலகி உள்ளார் என்று தெளிவாக இதன் மூலம் சொல்லலாம். இந்த காரணத்தின் நிமித்தம் இந்த சபைகளில் சொற்ப மனுஷரே ரட்சிக்கப்படுகிறார்கள், சொற்ப மனுஷரே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். ஆம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விட்டு விலகி உள்ளார். இது வேதனைக்குரிய உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தற்போது பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்கிறதுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 1 சாமுவேல் 16-14-15 பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினதையும் அசுத்த ஆவி வந்ததையும் காணக்கூடியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 16-14-15 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றில் பரிசுத்த ஆவி, இல்லையோ அசுத்த ஆவி. அப்போ சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகினார், உடனடியாக அசுத்த ஆவி அவனிடத்தில் வந்தது. இதன் பொருள் கர்த்தர் அசுத்த ஆவியை அனுப்பினார் என்பதல்ல, அவர் அதனை அனுமதித்தார். நான் முன்பு சொன்னது போல பரிசுத்த ஆவியை நிராகரித்தால் அசுத்த ஆவியே மிகுதியாக இருக்கிறது. அசுத்த ஆவிகள் சவுலை துன்புறுத்தியதென்று 1 சாமுவேல் 16-14 சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் நிமித்தம் என்ன நடந்ததென்று சொன்னால், மனக்குழப்பம், முரண்பாடான மனக்கிளர்ச்சி, கோபமூட்டுகிற ஆவி அவனை ஆக்கிரமித்திருந்தது. சாத்தான் மனுஷகுலத்திற்கு எதிராக 2 விதமாக செயற்படுகிறான். ஒன்றில் கொடுமைப்படுத்துகிறான், அல்லது அவர்களை தன்னுடையது ஆக்கிக் கொள்கிறான். அப்போ கொடுமைப்படுத்துதல் என்பது மனச்சோர்வு, அந்தகாரம், சலிப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. விசுவாசியில அது வெளிப்படுத்தப்படும். கொடுமைப்படுத்துதல் ரட்சிக்கப்பட்டவன் மேலும் ரட்சிக்கப்படாதவன் மேலும் செயற்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உடைமையாக்குதல், பொசஷன். ஒரு விசுவாசியை அசுத்த ஆவிகள் உடைமையாக்குவது சாத்தியப்படாது. ஏனென்று சொன்னால், கரிஸ்மேட்டிக் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இது பற்றி வேறு விதமாக சொன்னாலும், வேதத்தில் விசுவாசி அசுத்த ஆவிகளினால் உடைமையாக்கப்படுவதை பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில்
அசுத்த ஆவிகளினால கொடுமைப்படுத்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாயின் அசுத்த ஆவிகள் கொடுமைப்படுத்துதலுக்கு பரிகாரம் என்ன? இந்த விதமான சாத்தானுடைய தாக்குதல்களுக்கு பரிகாரம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6:14, லூக்கா 9:23, 1 கொரிந்தியர் 1:17-18 இதுகளை பற்றி தெளிவாக சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து கல்வாரி சிலுவை நிறைவேற்றியதை பற்றிய விளக்கமும் அவர் நிறைவேற்றிய வேலையில் ஒருவனுடைய விசுவாசமும் பரிசுத்த ஆவியை செயற்பட அனுமதிக்கிறது. இப்படி இருக்க சவுலின் கொடுமைப்படுத்துதலை தணிப்பதற்கு தாவீது சுரமண்டலத்தை வாசித்தான் என்று அறியக்கூடியதாக இருக்கு. இங்கே முதலாக இசை மியூசிக் தேவனுடைய அலுவல்களாகிய தொழுகைக்கும் புத்துணர்ச்சிக்கும் குணமாக்குதலுக்கும் உபயோகிக்கப்படுகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீது கெட்டித்தனம் உள்ளவன் தான். அவன் சுரமண்டலத்தை கெட்டித்தனமாக வாசிக்கக்கூடியவன். ஆனால் அதனால எந்த விதமான தீர்வும் சவுலுக்கு ஏற்படவில்லை. நாம் அறிய வேண்டியது, அவன் கெட்டிக்காரனாக இருந்தாலும், சுரமண்டலம் வாசிப்பதில் கெட்டிக்காரனாக இருந்தாலும், அபிஷேகமே சவுலுக்கு ஒரு தீர்வை கொடுத்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்தகாரத்தினுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக ஒரு பொழுதும் நிற்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே இருதயத்திற்கு ஆறுதலையும் தெளிவையும் குணமாக்குதலையும் கொண்டு வருகிறார். சவுல் அசுத்த ஆவிகளினால் கொடுமைப்படுத்தும் பொழுது மிகுந்த கோபமும் குழப்பமும் அடைந்திருந்ததை வேதத்தில் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாட்டம் அசுத்த ஆவிகளை துரத்தினதென்று சொல்லி 1 சாமுவேல் 16:23 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கும் உங்களுடைய குழப்பத்திற்கும் ஒரே பதில், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாட்டம் இருக்கிற இடத்தை நாம் நாட வேண்டும். அந்த இடம் எங்கிருக்கிறது? எல்லா இடத்திலும் இருக்கிறது. இடம் முக்கியமானதல்ல, விரும்பப்பட்டது எதுவோ அதுவே முக்கியமானது. கல்வாரியின் எல்லைக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். ஒருவன் கிறிஸ்துவின் சிலுவைக்கு சென்றவுடன், கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசித்தவுடன் அவன் சார்பில் பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறார் என்று சொல்லி ரோமர் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் சவுல் கொடுமைப்படுத்தும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை வாசித்தான். வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அங்கு வந்து சவுலை விடுதலை செய்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்